வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்த் சம்மந்தமாக ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோவை நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக்கை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இனி தேதியில் நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஹெவியாக ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க, ஹை கேலரி ஃபுட் எடுக்கிறாங்க, ஃபைபர் இல்லாத, நியூட்ரியன்ஸ் இல்லாத ஹை எனர்ஜி ஃபுட்டு எடுக்கிறாங்க. அகாடமிஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். வரும்போதே ஜங்க் ஃபுட்டோடு வராங்க. இந்த பேக்கெட்ஸில் கிடைக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ட் ஃபுட்ஸை சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் கல்ச்சர், ஃபுட் கல்ச்சர் மோகத்தினாலையும் ஹெவியாக ஜங்க் ஃபுட்டை எடுத்துகிட்டு வராங்க. இதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன வயசுலேயே சில உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்துடுது. சரிங்க, உங்களுக்கு அடிக்கடி பசிக்குது, காரணம் என்னன்னா நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்க, எனர்ஜி தேவையாக இருக்குது. அதே நேரத்தில் நான் எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். என்ன ஸ்நாக் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்கு தான் வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை, இங்கிலீஷில் கிரவுண்ட் நட், பீனட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் புதுசாக, இதை நாங்கள் பல வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோமே, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்கோமே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கலாம். இந்த வேர்க்கடலை இதனுடைய மகத்துவம் மிகவும் அதிகம். நிறைய பேருக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இதில் புரோட்டீன் ரொம்ப அதிகம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அவருடைய பாடி வெயிட் என்னவோ அதை நம்பராக எடுத்துக்கிட்டால் அந்தளவுக்கு கிராமில் ப்ரோட்டீன் எடுக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் பாடி வெயிட் 75 kgனா 75 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கணும். இந்த வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். இந்த ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் தான் நம்முடைய உடலினுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும். இந்த வேர்க்கடலை 100 கிராம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிராம் ப்ரோட்டீன் இதிலே இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா இந்த வேர்க்கடலை உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக இருக்கும். நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவராக இருந்தாலும் நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிடலாம். 100 கிராம் வேர்க்கடலை நீங்கள் டெய்லிக்கும் எடுத்தாலே கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். உங்கள் பாடி வெயிட் ஒரு 55 to 60 kg இருக்குன்னா கிட்டத்தட்ட இதிலே உங்களுக்கு ஒரு 40% ப்ரோட்டீன் கிடச்சிரும். இதை தாண்டி இந்த வேர்க்கடலை சாப்பிட்றது மூலமாக நிறைய ஃபைபர் கிடைக்கும். ஒரு ஃபில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இல்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுவாங்க. அதில் எனர்ஜி அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு குக்கீஸ், கேக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது உடனே ஜீரணமாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பசிக்கும், மேற்கொண்டு ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுவாங்க. இதனால் வெயிட் அதிகமாகவும், ஃபேட் கண்டென்ட் அதிகமாகவும், பாடி அன்ஹெல்த்தியாக மாறிடும். ஆனால் வேர்க்கடலையை சாப்பிட்டிங்கன்னா வயிறு வேகமாக நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அதனால் இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இந்த வேர்க்கடலையில் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய ஹெல்தி ஃபேட்ஸ் இதில் அதிகம். அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நிறையா இருக்குது. ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் இதுவும் அந்த வேர்க்கடலையில் இருக்குது. இதை தாண்டி வேர்க்கடலை நம்முடைய ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மூடை உண்டாக்குவதற்கும் இந்த வேர்க்கடலை ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் வேர்க்கடலையை இன்னையிலேருந்து சாப்பிட ஆரம்பிங்க. நன்றி.